அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. அசோசியேட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தின் சொத்துக்களை விற்க நினைக்கவில்லை, அதை காப்பாற்றவே காங்கிரஸ் முயற்சித்தது என்று நீதிமன்றத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் தெரிவித்தார். நேஷனல் ஹெரால்டு வழக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி விஷால் காக்னி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது ராகுல் காந்தி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் RS சீமா, AJL நிறுவனம் சுதந்திர போராட்ட தியாகிகளின் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டதால் அதன் கொள்கைதான் காங்கிரஸ் கொள்கையாக இருக்கும் என்று நிறுவனத்தின் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது. AJL நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் பிரச்சனையை தவிர நிறுவனத்திற்கு காங்கிரஸ் கொடுத்த கடனை திருப்பி பெற வேண்டும் என்பது இல்லை. AJL நிறுவனத்தின் சொத்துக்களை விற்று லாபம் பார்க்க வேண்டும் என்பது காங்கிரசின் நோக்கமல்ல. சுதந்திரத்திற்கு பிறகு AJL நிறுவனம் வர்த்தக நிறுவனமாகவே இல்லை, அதே நேரத்தில் எந்தவிதமான லாபத்தையும் ஈட்டவில்லை என்று தெரிவித்துள்ளார். AJL நிறுவனம் லாபம் ஈட்டவில்லை என்றாலும் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வைத்துள்ளது. வேறு ஒரு நிறுவனத்தை துவக்கி அதன் மூலம் AJLின் சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக சோனியா குடும்பத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி குற்றம் சாட்டியிருந்தார்.